1 2 3 स्टार्ट। आगे के दिन कठिन है, आगे बढ़ना छोड़ना नहीं। आगे के दिन कठिन है, आगे बढ़ना छोड़ना नहीं। प्रेम ठंडा होगा जरूर, प्रेमी यीशु को छोड़ना नहीं। प्रेम ठंडा होगा जरूर, प्रेमी यीशु को छोड़ना नहीं। छोड़ना नहीं, तू छोड़ना नहीं। प्रेमी यीशु को छोड़ना नहीं, छोड़ना नहीं, तू छोड़ना नहीं। प्रेमी यीशु को छोड़ना नहीं। आगे के दिन कठिन है, आगे बढ़ना छोड़ना नहीं। आगे के दिन कठिन है, आगे बढ़ना छोड़ना नहीं। प्रेम ठंडा होगा जरूर, प्रेमी यीशु को छोड़ना नहीं। प्रेम ठंडा होगा जरूर, प्रेमी यीशु को छोड़ना नहीं। छोड़ना नहीं, तू छोड़ना नहीं। प्रेमी यीशु को छोड़ना नहीं, छोड़ना नहीं, तू छोड़ना नहीं। प्रेमी यीशु को छोड़ना नहीं। ஆதாரம் நீர்தானையா, எந்தன் ஆதாரம் நீர்தானையா. நீர்தான் எந்தன் ஆதாரம் சுவாமி. உம்மை மாத்திரம் சார்ந்து வசனத்தை போதிக்க உம்முடைய மக்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய மக்களுக்கு ஊழியம் செய்ய எனக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவேளை நேற்றைய தினத்திலே வராமல், ஐயா இன்றுதான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஆகையினால் இன்றைக்கு நான் கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் நேற்றைய செய்தியை நான் கூறிவிட்டு அதே செய்தியை இன்றைக்கு தொடர வேண்டிய அவசியம் உண்டென்பதை உணர்ந்தவனாக, இன்னமும் கொஞ்சம் ஆழத்திலே உங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நான் நேற்றைய தினத்தின் செய்தியின் சாரத்தை வந்தவர்களுக்கு ஞாபகமூட்டும் வண்ணமும் வராதவர்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணமாகவும் பேசிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் சொன்ன சில வாசகங்கள் எந்த மனிதனும் சொல்லாதவைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதிலே ஒரு பெரிய வாசகம், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று வாலிப வயதிலே தன்னை பெரியவராக காண்பிக்கிறதற்கு ஆண்டவர் விரும்பாமல் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக சொன்ன வாசகம் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே அதை உங்களுக்கு புரிய வைத்தேன். ஆனால் நீங்க அறிய வேண்டியது, ஆண்டவர் தேவாலயத்திலும் தான் பெரியவர் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன என்பதை நேற்றைய தினத்திலே நான் வேதத்தின் அடிப்படையிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் பேசுவதற்கு வாஞ்சித்தேன். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவனோடு கூட தோட்டத்திலே உலாவி வருகிற அந்த பெரிய சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த தேவனை பாவம் சாத்தானும் நொறுக்கி நாசமாக்கின போதிலும் தேவன் அதை ஏமாறாதபடி எப்படியாயிலும் கீழ்ப்படியாமையினால் இது நடந்துவிட்டது, ஆகையினால் கீழ்ப்படிய கூடிய சிலரை தேடுகிறேன் என்று சொல்லி பூமியில இருக்கிற மனிதர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்த போது ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தபடியினாலே அவனுக்கு கீழ்ப்படிதலை காண்பித்துக் கொடுக்கும் வண்ணமாக ஆண்டவர் அவனை பேழையை செய்ய சொன்னார். அவனை குறித்து நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்கிற அந்த வார்த்தை மிகவும் உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தை. ஆனாலும் கூட பின் பாகத்திலே ஆசீர்வாதங்கள் வந்தபோது, ரட்சிக்கப்பட்ட பின்னர் ரட்சிப்பிலே எல்லாருடைய மேல வந்த ஆக்கினைக்கு தப்பிப்போன குடும்பத்தின் மத்தியிலே அசிங்கங்கள் அசுத்தங்கள் வந்ததினால் அந்த குடும்பத்தின் மத்தியிலே உலாவக்கூடாத ஆண்டவராக மாறி போன காரியத்தை நேற்றைய தினத்திலே பார்த்தேன்.
குடித்து வெறித்திருக்கிற ஒரு தகப்பனையும் அவனுடைய நிர்வாணத்தை உலகெங்கும் அறிவிக்கிற ஒரு மகனையும் கொண்ட அந்த குடும்பத்தில் தேவன் உலாவி வரக்கூடாதவராக மாறிவிட்ட காரியத்தை உங்களுக்கு காண்பித்து, தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடியவனும், தன்னுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனும், அதற்காக எதையும் செலுத்த ஆயத்தமாயிருக்கிற ஒரு மனுஷனை தேடி தெரிந்த போது அவருடைய கண்கள் ஆபிரகாமின் மேல் விழுந்ததை நேற்றைய தினத்திலே காண்பித்தேன். ஆபிரகாம் அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக விக்கிரகங்களை செய்து மற்றவர்களை வழிபட செய்கிற அந்த சந்ததியிலே உண்டானவனாக இருந்த போதிலும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக்கி மகிமையை காண்பித்த போது அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன காரியம் ஆரம்பத்தில் மாத்திரம் அல்ல, தொடர்ச்சியாக வாழ்க்கையின் இறுதி வரை அவன் கீழ்ப்படிந்த விதத்தை, அவனிடத்தில் ஈசாக்கை 100 வயதிலே பிறந்த மகனை பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் கேட்ட போதும் ஒரு மறுத்திரம் சொல்லாமல் அவனை பலியிட அழைத்து சென்ற அந்த கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக மாறிப்போன அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய மகனாகிய ஈசாக்கையும் கூட தேவன் அள்ளி அணைத்து அவர் மத்தியிலே உலாவுவதற்கு உடன்படிக்கை பண்ணினதினால் உடன்படிக்கையின் ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே உலாவ விரும்புகிறார். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு 400 வருஷங்களை வைத்திருந்தார். அவர்களை மீட்பதற்கு மோசே மூலமாக எகிப்தில் இருந்தவர்களை கொண்டு வந்த பின்பு வனாந்தரத்திலே அவர்கள் வாழ்ந்தாலும், மன்னாவை நம்பித்தான் வாழ வேண்டும் என்கிறாலும், அவர்கள் மத்தியில உலாவி வர விரும்பின தேவன் அவர் மத்தியில ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கும்படியாக மோசேக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவருடைய நோக்கமெல்லாம் ஜனத்தின் மத்தியிலே நான் குடியிருக்க வேண்டும், ஜனமே எனக்கு வாசஸ்தலமாக மாறிவிட வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாக தன்னுடைய ஜனத்தின் மத்தியிலே உலாவி வருகிறதிலே கழிக்கிற ஆண்டவர் வனாந்தரமாய் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே உலாவி வந்த காரியத்தை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அந்த கூடாரத்தை செய்யும் போது மோசேக்கு காட்டினபடியே கட்டளையிட்டபடியே சின்ன சின்ன காரியங்களிலேயும் மோசே கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததினால் அவன் அதை செய்து முடித்தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். I always admire the life of Moses for one thing. ஆண்டவருடைய காரியத்திலே மோசேயினுடைய காரியத்தை பார்த்து அநேக நேரங்களிலே நான் அதிசயப்பட்ட உண்டு. 80 வயதான அவன் 40 வருடங்கள் அரண்மனை வாழ்க்கையிலே வாழ்ந்து எல்லா சாஸ்திரங்களையும் எல்லா கலைகளையும் எகிப்தின் எல்லா காரியங்களையும் கற்றிருந்த அவன் 40 வருடம் மாடுகளை மேய்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்து பின்பு ஆண்டவரால் அதிகாரம் பெற்று தன்னுடைய கோலிலே தேவனுடைய கோலை பிடித்திருந்த அவன் எகிப்தின் காரியத்திலே எப்படி நடந்து கொண்டான் என்பதை நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் காட்டி கொடுத்து விட்டு நான் கடன் சொல்ல விரும்புகிறேன். மிகவும் நேர்த்தியான அந்த வார்த்தைகள், அநேகரை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள் என்பதனாலே அதை காட்டி கொடுத்து விட்டு நான் போவதற்கு வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் 7வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி 8வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி 9வது அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி 10வது அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி 11வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி 12வது அதிகாரம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி 13வது அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி 14வது அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி. என்னையா எல்லா அதிகாரத்திலும் கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்து தேசத்திலே கட்டப்பட்டிருக்கிற ஜனத்தை விடுதலையாக்கவும், கவனிங்க, அடைக்கப்பட்டிருக்கிற ஜனத்தை விடுதலையாக்கி ஆண்டவர் காண்பிக்கிற கானானுக்குள் கொண்டு போவதற்கும், அங்கே இருக்கிற தெய்வங்களை அடையாளம் காட்டி கொடுத்து இவைகள் எல்லாம் பிசாசின் சக்திகளினால் உண்டானவைகள் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கும், அந்த தேவதைகளின் பேர்லேயே அங்கே வாதைகளை உண்டாக்கி தவளையை கும்பிட்டார்கள், தவளை வந்தது. வண்டுகளை கும்பிட்டார்கள், வண்டு வந்தது. இப்படியாக அவர்கள் கும்பிட்ட அனைத்தையும் இது தெய்வங்கள் அல்ல, இது உனக்கு
வாதையை உண்டாக்குகிற காரியம் என்று காண்பித்துக் கொடுப்பதற்கு மோசேயை தேவன் கையில் எடுத்த போதிலும் அவன் ஒரு காரியத்திலே கவனம் இருந்தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறேன், அதை சொல்றேன், அதை செய்யறேன். உங்கள் பகுதிகளில் இருக்கிற மக்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறீர்களோ, அவர்களை தேவன் காண்பிக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் கொண்டு போக விரும்புகிறீர்களோ, ஒன்று செய்யுங்கள், நீர் சொல்லும் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட மக்களை தேவன் இன்றைக்கும் தேடுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை நோக்கி 6வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரை இதே நிலைமை தான். வனாந்தரத்திற்கு போன பின்பும் கர்த்தர் கட்டளையிட்டபடி அவன் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குகிறவன். அந்த மோசே கட்டளையிட்டபடி செய்த ஆசரிப்பு கூடாரத்தில், அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் டெடிகேஷன் அன்றைக்கு, அதை பிரதிஷ்டை பண்ணும் அன்றைக்கு தேவ மகிமை இறங்கின பின்னர் கர்த்தர் கட்டளையிடாத அக்கினியை எடுத்துக்கொண்டு வந்த ஆரோனின் குமாரர் செத்து மடிந்தார்கள். நல்ல கவனிங்க, யார் மத்தியில உலாவி வருவார் என்பதை நான் நேற்றைய தினத்தில் கொஞ்சம் அழுத்தமாகவே பேசினேன். யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் உலாவி வருகிறேன் என்று சொல்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதனால தான் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். யாருக்கு தான் பரிசுத்த ஆவி ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்றாரு? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆமா. நேற்றைய தினத்தில் எங்கள் அறையில் இருக்கும்போது என்னோடு கூட இருந்த ஒரு சகோதரர் ஒரு காரியத்தை சொன்னார். சபையில் திடீரென்று பாஸ்டர் ஆவியானவர் வருகிறார் சொன்னார். ஒருவர் பயங்கரமா அங்கிருந்து பின்னால இருக்கிறவர் முன்னால சாடி ஓடி வந்து அப்படியே துள்ளி அந்நிய பாஷையில பேசி அல்லது 10 தடவை கீழே விழுந்து அபிஷேகத்தின் வல்லமை என் மேல இறங்குகிறது என்று சொல்லி கொண்டிருந்த ஒருத்தர் ஒரு காட்டேஜ் பிரேயர் மீட்டிங்ல ஜனங்கள் உட்கார்ந்து வல்லமை உண்டு அப்படின்னு பாட ஆரம்பிச்சோன்னே எந்திரிச்சுன்னு நாக்க திருத்தி நிறுத்துங்கடா. அவன் துள்ளி பாஞ்சதெல்லாம் எந்த ஆவி? ஹலோ சொல்லுங்க. அப்படியே ஸ்லைன் இன் தி ஸ்பிரிட் அந்த வெட்டுத பாஸ்டர் கையை உயர்த்தினார். அங்க இருந்து இங்க தாவி இங்க இருந்து கீழே விழுந்து அவ இவ்வளவு நேரம் இவன் காட்டேஜ் பிரேயர் மீட்டிங்ல வல்லமை உண்டு ரத்தத்தினாலன்னு சொல்றான். உடனே நிறுத்துங்கடா அப்படின்னு சொன்னது இப்ப எந்த ஆவி? நல்ல கவனிங்க. அநேக நேரங்களில் நாம் தவறாக ஜனங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை அளந்து வருகிறோம். இல்லை ஐயா, இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவி. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. அதனால தான் அந்த பரிசுத்த ஆவி தங்கும் வாசஸ்தலமாக நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிவிட்டார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தருகிற அந்த பரிசுத்த ஆவி தங்கி வாசம் பண்ணுகிற உலாவி வருகிற இடம் எந்த இடமோ அதுதான் தேவ ஆலயம் என்பதை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தர் கட்டளையிடாத அக்கினியை கொண்டு வந்த மனிதன் செத்து மடிந்தான். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதற்கு பிறகு நான் வேகமாக எடுத்து சென்றேன். அந்த கூடாரம் சீலோவிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஏலி என்கிற அந்த மனுஷன் அங்க நியாயாதிபதியாகவும் பிரதான ஆசாரியனாகவும் இருந்த காரியத்தை 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே வாசித்தோம். அந்த புஸ்தகத்திலே வாசிக்கப்பட்ட அந்த காரியத்திலே அங்கே பணி செய்து கொண்டிருந்த ஓப்பனியும் பினகாசும் விபச்சாரம் செய்து ஜனங்களை கஷ்டப்படுத்தி கொடூரப்படுத்தி காணிக்கையை வலுக்கட்டாயமாய் வாங்கி அவர்கள் செய்து வந்த பொல்லாத காரியங்களின் நிமித்தம் தேவ பிரசன்னத்தை கூடாரம் இழந்து விட்டது. அங்கே எல்லாம் இருந்தது. ஏலியின் மருமகள் வீட்டில் இருந்தவளுக்கு தெரியும், இஸ்ரவேலை விட்டு தேவ மகிமை ஒளிந்து போயிற்று. God cannot move around where there is sin. பரிசுத்த குலைச்சல் இருக்கிற இடத்துல தேவன் அசைவாடுவதற்கு முடியாதையா.
ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிறது, நோவாவின் நாட்களிலே அவன் ஒரு புறாவை ஜலம் குறைந்து போயிட்டோ என்று பார்க்க அனுப்பினான். அந்த புறா என்ன செய்ததாம்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமங்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் நமக்கு தெரிந்தாலும் கூட எடுத்து வாசித்தால் இன்னமும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக வாசிக்க விரும்புகிறேன். 8வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. ஐயா, புறாவாகிய தேவ ஆவியானவர், புறாவை போன்று காட்சியளிக்கிற தேவ ஆவியானவர் இளைப்பாறுவதற்கு இடம் பரிசுத்தமாய் இல்லாவிட்டால் அவர் வந்துவிட்டு கடந்து போய் விடுவார். உன்மேலே தங்கி உன்னையே ஆலயமாக்க விரும்புவினால் நீ ஒன்று செய்ய வேண்டும், கீழ்ப்படுகிறதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏனென்றால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் இடத்தில் இந்த உலகத்தின் ஆவி கிரியை செய்கிறது என்று எபேசியர் 2:2 வாசித்தோம். இந்த உலகத்தின் ஆவி, பொல்லாதவனுடைய ஆவி, சாத்தானுடைய ஆவி கிரியை செய்கிற இடத்துல கீழ்ப்படிதல் இருக்காது என்பதை வேதம் சொல்லுகிறது. அந்த கீழ்ப்படிதலின் ஆவி அங்கே இல்லாத போது, அசுத்தம் காணப்பட்ட போது, பச்சாரம் காணப்பட்ட போது, வலுக்கட்டாயமாய் காணிக்கை பலவந்தமாய் புடுங்கப்பட்ட போது தேவன் அங்கே இருப்பது இல்லை. Whatever may be the church, whatever may be the organization, அது எந்த ஆர்கனைசேஷன் ஆயிருந்தாலும் சரி, அந்த எந்த காரியமாயிருந்தாலும் சரி, அங்கே தேவனுடைய அசைவும் தேவனுடைய ஆளுகையும் இருப்பதில்லை. மனித திட்டங்கள் செயலாக்கப்படும். நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்ல வேண்டும். என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிற என்னை அறிந்திருக்கிறவர்கள் இங்கே உண்டு. எங்களோடு கூட தேவ பணியை கண்ணார வருடம் காண்கிற குடும்பங்கள் உண்டு. அவர்களை வைத்துக்கொண்டு சொல்கிறேன், கடந்த 40 வருடங்களாக பீகாரில் நானும் என்னோடு கூட சேர்ந்தவர்கள் ஊழியம் செய்கிறோம். இதுவரை என் வாய் விட்டு எங்களுடைய தேவைகளை நான் எங்கேயும் சொன்னதும் இல்லை, எங்கள் பத்திரிகையில் எழுதுவதும் இல்லை. தேவன் சாட்சி. ஹல்லேலூயா. ஏனென்றால் காணிக்கை உற்சாகமாய் கொடுக்கப்பட வேண்டியது, காணிக்கை மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட வேண்டியது, காணிக்கை தன்னிச்சையாய் கொடுக்கப்பட வேண்டியது, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அந்த காரியத்தின் நிமித்தம் கொடுக்க வேண்டியது என்பதில் அசையாத நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள். ஆகையினால் யாரிடத்திலும் பலவந்தமாய் கேட்டதும் இல்லை, எங்கள் தேவையை சொன்னதும் இல்லை. ஆனாலும் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் போஷிக்க வல்ல ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நானும் என்னை குழுவை சார்ந்தவர்களும் சாட்சி. ஆனால் அவர்கள் அதை மறந்து போன போது தேவ பிரசன்னத்தை மகிமை இழந்து போனார்கள். ஆனால் மறுபடியும் தன்னுடைய வார்த்தையின்படி செய்கிற, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, தன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனை பார்க்கிறார். அவன் பெயர் தாவீது. அவனுடைய இதயத்தில் ஒரு வாஞ்சை உண்டாகிறது, என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினாலும் அவனுக்கு மாதிரியை ஆண்டவரை எழுதி கொடுத்தார் என்றும் நேற்றைய தினத்தில் காண்பித்தேன். மாதிரியை தேவனை எழுதி கொடுத்தார். God gave him the pattern, God gave him the plan, God gave him every design. ஆனால் அவன் அல்ல, அவனுடைய குமாரனாகிய சாலமோனை கட்டினான். அந்த தேவாலயம் தாவீது எழுதி கொடுத்த அதே காரியத்தில் தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அது கட்டப்படிபடினால அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டையிலையும் தேவ மகிமை வந்து இறங்கிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆனால் இந்த ஆலயத்திற்குள்ளேயும் அசுத்தங்கள், அருவருப்புகள், விக்கிரகங்கள், தேவனுக்கு வெறிச்சலை ஊட்டுகிற காரியங்கள் நடைபெற்றதை நான் எசேக்கியேலின் 8வது அதிகாரத்தின் சில வசனங்களை காண்பித்து ஆண்டவரை விரட்டிவிட்ட காரியங்களை நான் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் கொடுத்தேன். ஆண்டவரே புலம்பினார், என்னை என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து விரட்டி அடித்து விட்டார்களே என்று புலம்பி ஏங்கி ஆண்டவரை விலக்கும்படியாக காரியங்கள் உள்ளே நடந்தது. ஆகையினால் அந்த ஆலயமும் அழிக்கப்பட்டது.
It was totally destroyed. நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவின் காலத்தில் அந்த தேவாலயம் என்று சொல்லப்பட்டு தேவனுடைய கண்கள் இங்கே பதிக்கப்பட்டிருக்கும் என்று அவர்கள் வாஞ்சித்தார்களே, அந்த ஆலயம் நொறுக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு அது தள்ளப்பட்டு போயிற்று. ஆனால் ஆண்டவரோ தன் ஜனத்தின் மத்தியில் வாசம் பண்ணுகிறதுக்கு துடியாய் துடிக்கிறவர். ஆகையினாலே கோரேஸ் என்பவனுடைய காலத்திலே அதை மீண்டும் கட்டுவதற்கு செருபாபேலையும் யோசுவா என்கிற பிரதான ஆசாரியும் மீண்டும் ஆண்டவர் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு அனுப்புகிறார். அவர்கள் வந்து தடைகளின் மத்தியிலே தேவ ஆலயத்தை கட்டினார்கள். ஆனாலும் 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 நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள், நான் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் கவனியுங்கள். ஆனாலும் ஆண்டவர் திரும்ப திரும்ப தான் மக்கள் மத்தியிலே உலாவி வர வேண்டும், நான் வாசம் பண்ண வேண்டும் என்று வாஞ்சித்து சிறை பிடிக்கப்பட்டு போன ஜனத்திற்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து பாபிலோனியால இருந்து அவர்களை எருசலேமுக்கு அனுப்பி செருபாபேல் யோசுவாவின் மூலமாக தேவாலயம் கட்டப்பட்ட பின்னரும் கூட தொடர்ச்சியாக ஏற்பட்ட ஒரு காரியத்தை 1-2 வசனங்களை காண்பித்து நான் தொடர்ச்சியாக முன்னேறி போக விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சகரியாவின் புஸ்தகம் செருபாபேலின் காலத்தில் எழுதப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து வருகிற மல்கியாவின் புஸ்தகத்திலே மீண்டும் மீண்டும் அந்த ஆலயத்தின் நிலைமைகளை கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள். 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. ஐயா, ஆண்டவர் பேச விரும்புகிறதெல்லாம் அங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்கார தலைவர்களிடத்திலே, ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்கு உரியது, நீங்கள் கேளாமலும். என்ன அவருடைய முதல் கம்ப்ளைண்ட், கீழ்ப்படிய மாட்டேங்கிறியப்பா, கேட்க மாட்டேங்கிறியே, நீ கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி, என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி, உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன், உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து, நல்லா கவனிங்க, அடுத்த வாசிருங்க, உங்கள் பண்டிகைகளின் சாணியையே, நல்லா கவனிங்க, ஆலயம் இருந்தது, பண்டிகை இருந்தது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய காரியம் சொல்கிறது, நீங்க பண்டிகையில வந்து நீங்க செலுத்த வருகிற பலியில இருக்கிற சாணி எடுத்து மூஞ்சில அடிப்பண்டா. ஐயோ, திரும்ப திரும்ப எடுத்து கட்டப்பட்ட தேவாலயத்திலே தேவ மக்களுடைய பாவ செயல். ஒரே ஒரு பாவத்தை மாத்திரம் காட்டி கொடுக்கிறேன், என்ன பாவம் என்பதை அதே அதிகாரத்தில் காண்பித்து கொடுக்கிறேன். வாசிக்கலாம் 11வது வசனம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. எப்பா, நான் உன்னை பாபிலோன்ல இருந்து கூட திரும்ப கொண்டு வந்து உன் மத்தியில வாசம் பண்ணி உன் மத்தியில உலாவி வரணும்னு தானப்பா அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டினேன். எப்பா, நீ மறுபடியும் 70 வருஷம் அங்க இருந்துட்ட பிறகுதானப்பா உன்னை கொண்டு வந்தேன். மறுபடியும் கட்ட வைத்த அந்த ஆலயத்துல நீ என்ன செஞ்சிட்டப்பா, எனக்கு துரோகம் பண்ணினது மாத்திரமல்ல, எப்படி ஐயா அருவருப்பான காரியங்களை செய்யறது, என்ன செய்தீங்க? வாசிங்க. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை, யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். தேவதையின் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. God is particular about your family life too. Yes.
உன் திருமண வாழ்க்கையிலே உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுகிற காரியத்தை வைத்துக்கொண்டு நீ எத்தனை காணிக்கை கொடுத்தாலும் என் தேவன் அதை பார்த்ததற்கு முந்தின வசனத்தில் சொல்கிறார், உங்கள் காணிக்கையை நான் மதிக்க மாட்டேன். அதனால நீ பலிஜோட கொண்டு வந்திருக்கல, அந்த காளை போடுற சாணியை மூஞ்சில் அடிப்பண்டா. எவ்வளவு ஆண்டவர் புலம்புறார் பாருங்கய்யா. உன் மத்தியில உலாவணுன்னுட்டு தானே நான் மறுபடியும் விழுந்து போனேன், எரிக்கப்பட்டு போனேன், உடைஞ்சு போனேன், அதை மறுபடியும் கேட்டுனேன். நீயோ அதை மதிக்காம, என் பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்காம, நான் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை குறித்து கவலை இல்லாம உன் பெஞ்சாதிக்கும் துரோகம் பண்ணிட்டு அது காணா குறை கேட்கிற. ஏன் யாக்கோபு மட்டும் 4 வச்சிருக்கலையா? தாவீது மட்டும் பத்சேபால கூட்டிக்கிட்டு இருக்கும்போது சொல்லலையா? நான் ஒரு சகோதரன் கொஞ்சம் இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கண்டு ஹிஹின்னு சிரிப்பார். ஊழியக்காரு தான், ஊழியக்காரு தான், ஆனால் பொம்பளை பிள்ளைங்கள பார்த்தா ஹிஹின்னு சிரிப்பார். நான் கூப்பிட்டு சொன்னேன், தம்பி உங்கள் சிரிப்பு சரியா இல்லைப்பா, கொஞ்சம் நல்லா ஆண்டவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கலையான்னு. அவர் எனக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறார். என்ன பைபிள் ஸ்டடிக்கா? தாவீதை பார்த்து சொன்னார், எப்பா நீ என்ன கேட்டிருந்தா இன்னும் பொம்பளை பிள்ளைங்களை உனக்கு தந்திருப்பேன்னு சொல்கிறாரு, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலையா? நான் நீ தாவீதாடா, நீ தாவீதா. எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. வசனங்களை தங்களுக்கு சாதகமா பேசுற ஊழியக்காரன். ஜெர்மனியிலிருந்து போன மாசத்துல ஒரு தங்கச்சி எனக்கு 4-5 மெயில் போட்டா, நான் பதில் போடல. ஏன்னா அவ போடல, எங்க பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ற. என்ன பிரசங்கம் பண்ற? ஆதாம் ஏவாளும் கல்யாணம் கட்டியா ஒன்னா இருந்தாங்க. அடே அதனால நீ கல்யாணம் கட்டாம யாரோட இருந்துட்டு பழகிப்பார், சேர்ந்து பார், இருந்து பார், பிடிச்சா இரு, இல்லைன்னா போயிரு. பாஸ்டர் பிரசங்கம். ஏன்னா அந்த பாஸ்டர் என்ன செஞ்சார்னு எனக்கு தெரியும். ஒரு விதவையின் வீட்டுக்கு விசிட் போறேன்ட்டு கள்ள உறவு 7 வருஷம் வச்சிருந்தாரு. அதனால பரிசுத்தத்தை குறித்து பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. அதை மறைக்கிறதுக்கு கல்யாணம் கட்டினாதான் ஒன்னா இருக்கணும்னு எங்கேயா போட்டு இருக்குது? யோசேப்பு அவருடைய மனைவியாகிய மரியாளும் மனைவியை சேர்த்து கொண்டு தான் இருக்குது. கல்யாணம் கட்டினாங்கன்னா இருக்குது. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அவளை கண்டான், ரெபேக்காளை கண்டவனா கூட்டிக்கிட்டு கூடாரத்துல போனான். நீனும் எவளையாவது கண்டா கூட்டிக்கிட்டு கூடாரத்துக்கு போ. ஹலோ, இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்தா வெளிப்பாடு வருதோ தெரியல. இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்தா வெளிப்பாடு வருதோ. சிலருக்கு இப்ப நல்ல பைபிள் ஸ்டடியா தானே இருக்குது, யான்னு கேட்டா சொல்லலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சேர்த்தே தான் சொல்றேன். ஏன் என்று கேட்கிறீங்க? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை, நீ என் வார்த்தையை கேட்கல, கீழ்ப்படியாத மத்தியில் நான் இருக்க முடியாதுப்பா, நான் இருக்க முடியாது. ஆகையினால செருபாபேலும் யோசுவாவும் தீர்க்கதரிசியாக சகரியாவும் ஆகாயினுடைய உதவியோடு ஜனங்களுடைய உற்சாகத்தினால் கட்டி எழுப்பின ஆலயத்தையும் அதை சுற்றி நெகேமியா கட்டின அந்த அலங்கங்களும் மறுபடியும் இடிக்கப்பட்டது. ரோமர்கள் வந்தார்கள். மறுபடியும் சொல்றேங்க, பைபிள் நல்ல அழகா ஆண்டு வெளியே வச்சிருக்க. ரோமர்கள் வந்தார்கள். மறுபடியும் தேவாலயத்தை ஏரோது கட்டுகிறான். நல்ல கவனிங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது இருந்த தேவாலயம் ஏரோதுவினால் கட்டப்பட்டது. அதை கட்டுவதற்கு 46 வருடங்கள் சென்றது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 20. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது. 46 வருஷம், 46 years. நல்லா கவனிங்க. இயேசு பிறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் இந்த ஆலயம் கட்டி ஏரோதுவினால் கட்டி யூத ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு அவன் கட்டின ஒரு தேவாலயத்தில் நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆலயத்தில் இயேசு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்த அதே 2வது அதிகாரத்தில்
இயேசு முதலாவது அற்புதம் செய்த உடனே நடக்கிற ஒரு காரியத்தை வாசிக்கலாம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை காலம் சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். இயேசு வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் தன்னுடைய ஆலயத்தை பார்க்கிறார், தேவாலயத்தை பார்க்கிறார். ஐயோ, இப்பொழுது அங்கே விக்கிரகம் இல்லை, இங்கே எப்பொழுது அருவருப்பை காண்பிக்கிற எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் இல்லை. ஆனால் இன்னொன்று அதை காட்டிலும் மோசமானது உள்ள வந்துட்டு, என்னது? பொருளாசையாகிய விக்கிரகம். அதனாலதான் தேவாலயம் வியாபார ஸ்தலமாச்சு. ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம் அங்கதான் விற்கிறாங்க. காசுக்காரர்களுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு பயங்கர பிசினஸ் சென்டர் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு கேளுங்க, உங்க ஆலயத்தை குறித்து சொல்லுகிறார்களோ? ஆமா ஆமா, தேவன் அசைவாண்ட வேண்டிய இடத்துல, தேவன் நடமாட வேண்டிய இடத்துல, தேவன் உலாவி வர வேண்டிய இடத்துல அது வியாபார ஸ்தலமாக்கப்பட்டு விட்டது. அதனால ஆண்டவர் ஊழியத்தின் ஆரம்பத்தில் சவுக்கை எடுத்து எல்லாரையும் விரட்டி அடிக்கிற ஒரு சுத்திகரிப்பை செய்கிறார். நான் நேற்றைய தினத்தை சொன்னதை கொஞ்சம் வர்றேன். ஆனால் இயேசு வருவதற்கு முன்னால் ஆலயத்தின் நிலைமையை நீங்க பார்க்கணும். இதே ஆண்டவர் ஊழியத்தின் இறுதி பகுதிக்கு வருகிறார். 3.5 வருட ஊழியத்தின் இறுதி பகுதிக்கு வருகிறார். அப்ப மறுபடியும் என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 45-46. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தத் தொடங்கி என்னுடைய வீடு ஜெபவீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னால தான் இருக்குது. இயேசு ஓசன்னா பவனியில கழுதையின் மரியின் மேல ஏறி வருகிறார். இறுதி ஊர்வலம் நடக்கிறது, இறுதி காரியங்கள் நடக்கிறது. இப்பவும் மறுபடியும் தேவாலயத்துக்கு வந்தானா என்ன செஞ்சிட்டாங்க? இப்பவும் துரத்தி அடிச்சார் இல்லையா? அப்போ அது மறுபடியும் உள்ள கொண்டு வந்துட்டான். நம்ம ஆளுங்களுக்கும் அந்த ஆளுங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. நம்ம ஊரில் நல்ல ஒரு அழகலமான ரோடு போடுவாங்க, லாரி பஸ் எல்லாம் போயிட்டு வர்ற மாதிரி. நம்ம டீ கடைக்காரன் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன டீ கடை ஆரம்பிப்பான், முட்டை விற்கிறவன் வருவான், அதுக்கு பிறகு தக்காளி விற்கிறவன் வருவான். அப்படியே வந்து 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 ரோட்டில் ஆளு கூட போகிறதுக்கு இடம் இல்லாதபடி கீ 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 கீன்னு சத்தக்கணும். நானும் காடி கூட உள்ளே போக முடியாது. முன்னால் 3 லாரி போகிற ரோட்டில் இப்போ யாரெல்லாம் வந்துட்டா, அந்த பக்கம் வியாபாரி, இந்த பக்கம் வியாபாரி, பூ விற்கிறவன் பழம் விற்கிறவன் எல்லாரும் உள்ளே வந்தாச்சு. உடனே ஒரு நாள் கலெக்டருக்கு உடனே மனு கொடுத்தாங்க, ஐயா இந்த ரோடு இப்படி பாழாக்கப்பட்டது. உடனே கலெக்டர் ஒரு மிலிட்ரியோட வருவார், உடனே போலீஸோட எல்லாம் விரட்டு. 3 மாதம் கழிச்சு ஒருத்தன் அந்த கொடி இந்த கொடி உள்ள வந்து மறுபடி வச்ச பிறகு நடக்கிற மாதிரியே தான் அன்னைக்கும் ஆண்டவர் விரட்டி அடித்தாலும் மறுபடியும் வந்துட்டாங்க. மறுபடியும் ப்ரமோஷன். இப்போ முதல்ல வியாபார வீடு, இப்போ என் பேர் என்னது? கள்ளர் குகை. பக்கத்தில் இருக்கவங்களை கையை சுடி சொல்லுங்க. தேவாலயத்தை வியாபாரமாக்குனா கொஞ்ச நாளைக்கு பிறகு கள்ளர் குகையா மாறிடும். அது உன் பர்சனல் லைஃப்னாலும் சரிதான், உன் சபை ஊழியமானாலும் சரிதான். நல்ல கவனிங்க. முதல்ல என்ன ஆச்சு? வியாபாரமாச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சு? கள்ளர் குகை. இதுதான் இயேசு இந்த உலகத்தில் வரும்போது இருந்த தேவாலயத்தினுடைய நிலைமை.
அதுல இருந்த தேவாலய தலைவர்களுடைய நிலைமை, தேவாலயத்தில் நியாயம் போதிக்கிற சாஸ்திரிகளுடைய நிலைமை, அந்த நாள்ல வேதம் சொல்லுகிற வேதபாரருடைய நிலைமை, அந்த நாள்ல பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறது போல காண்பிக்கிற பரிசேயுடைய நிலைமை, இது இருந்தனால தான் பிதாவாகிய தேவன் ஜனங்கள் மத்தியில் உலாவி வர வேண்டும் என்று சொல்லி, தேவாலயமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனை சரீரத்தில் இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தார். கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவரை மணிகள். அதனால தான் சொல்றாரு, இயேசு சொல்லும் போது சொல்றார், இந்த தேவாலயத்தை அழித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ள. இப்பதான் நேற்று பிரசங்கமே முடிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால நேற்று வந்தவங்களுக்கும் அந்த கொஞ்சம் ஒரு காரியம் கிடைத்திருக்கிறது. இப்போ இந்த தேவாலயம் வந்தது, இந்த தேவாலயம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. இந்த ஆலயத்தை ஆண்டவர் அனுப்பி ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்தது. நல்லா கவனிங்க, நான் சொல்றத நல்லா புரிந்து கொள்ளணும். வேதம் தெரியாதனால தான் இன்னைக்கு நிறைய அட்டகாசங்களும் தேவையில்லாத காரியங்களும் சபைக்குள்ள ஊடுருவி விட்டது என்று சொல்வேன். நல்லா கவனிங்க, இந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்தாரு. நல்ல மகிமை தங்கும் கூடாரத்தை செய்து கொடுத்து பார்த்தேன், நல்ல ஆலயத்தை கட்டி கொடுத்து பார்த்தேன். அதுக்கு பிறகு ஜனங்களை விடுதலையாக்கி மறுபடியும் ஒரு ஆலயத்தை கட்டி பார்த்தேன். அதுக்கு பிறகு ஏரோத வச்சு ஒரு ஆலயம் கட்டி பார்த்தேன். இதுக்கு காரணம் இவன் மனசாட்சியே சரியில்லை, இவன் மனசே சரியில்லை. அதனால இவனுக்கு மாற்ற வேண்டியது ஆலயத்தினுடைய கட்டுமானத்தில் அல்ல, தெர போட்டதை இப்போ பெரிய பொன்னினால் அலங்கரிக்கப்பட்டதை போட்டாச்சு. தெர போட்டதை பெரிய பெரிய விலை உயர்ந்த பொருட்களாலான கற்கள்னால நான் அலங்கரித்து பார்த்தது. ஏன்னா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சீசல் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த கல்லுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலங்காரமாக இருக்குது. It's not the decoration outside. Please understand. It's not the decoration outside. It is not the decoration outside. அங்க இருக்கிற பெரிய gigantic building அல்ல, gigantic cathedrals, gigantic பெரிய பெரிய கருங்கல்கள், பெரிய பெரிய பாலிஷ் பண்ணப்பட்ட கிரானைட், இது அல்ல ஐயா, இது அல்ல. இவனுக்கு வேண்டியது உள்ளுக்குள்ள மனசாட்சி சுத்தமாகணும். அதனால முதல் பேட்டர்ன் என்கிற முதலாம் கூடாரம், ஏனென்றால் மோசைக்கு காட்டின அந்த கூடாரத்தை போலத்தான் சாலமோன் கட்டின தேவாலயமும், சாலமோன் கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்ட பின்பு அதை போலத்தான் செருபாபேல் கட்டின ஆலயமும், அது இடிக்கப்பட்ட பின்பு ஏரோது கட்டின, எல்லாமே அதே பேட்டர்ன்ல தான் இருந்தது. அதனால அதுக்கு பேர் முதலாம் கூடாரம். ஏன் இந்த முதலாம் கூடாரம் என்ன செய்ய முடியாம போச்சுங்கிறத ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. வாசிக்கலாம், எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 8வது வசனம். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசித்த பிறகு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறேன். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். ஓஹோ, முதலாம் கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்கிறது. அதனால மனுஷருக்குள்ள மனசுல மனசாட்சியில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியவில்லை. அல்லேலூயா. அதனால தான் இந்த தேவனிடத்திலிருந்து தேவாலயமாக இறங்கி வந்த என் ஆண்டவர் ஒன்று செய்ய வேண்டியிருந்தது. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அதே எபிரேய நிருபத்தில் 10வது அதிகாரத்தின் 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், தன்னுடைய மாமிசத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழி
வழியாய் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த தேவாலயம் இறங்கி வந்த போது முதலாவது கூடாரம் அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாமிசத்திலே மனசாட்சியை பூரணப்படுத்த போதவில்லை, அந்த திரை கிழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவாலயமாக இறங்கி வந்த அவரே கிழிக்கப்பட்டார். ஐயா, உருகாயோ நெஞ்சமே நீ, உருகாயோ நெஞ்சமே நீ, குருசீனில் அந்தோபா கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே, திருமேனி நையுதே. என் அருமை சகோதரா, என் அருமை தேவ பிள்ளையே, உனக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, உன் மனசாட்சியை சுத்த மனசாட்சியாக்குவதற்காக தன் சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தாராம் இயேசு. கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு உண்டாக்கி வைத்தவரே நன்றி. நேற்றைய தினத்தில் சொன்னேன், உங்க ஊரை சுற்றி இருக்க எல்லா கோயிலையும் போய் பார்த்தா அந்த பழைய பேட்டர்ன் தான் இருக்குது, அந்த பழைய மாடல் தான் இருக்குது. பிரகாரம் உண்டு, அங்க ஒரு பலிபீடம் இருக்கும், அங்க ஒரு இடம் இருக்கும், கொஞ்சம் தூரம் மண்டபம் மாதிரி, அதில் போய் நிற்கலாம். அதுக்குள்ள உங்களை விட மாட்டான். அல்லேலூயா. அதுக்குள்ள விட மாட்டான். ஒரு தெரை போட்டு வச்சு உள்ள கணக்கணு சத்தம் மட்டும்தான் கேட்கும், உன்னை விட மாட்டான். ஏன்னா அது மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக்கப்பட்ட ஒரு கவுண்டர் ஃபீட். அல்லேலூயா. அந்த ஒளி உன்மேல வீசி உன் மனசாட்சியை சுத்திகரித்து சாவுக்குரிய கிரியைகளை அந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறதற்கு என் இயேசுவுக்கு இப்படியாய் நுழைக்கப்பட வேண்டியிருந்தது, கிழிக்கப்பட வேண்டியிருந்தது. அறிவாயோ என் கும்பகோணமே, அறிவாயோ. நல்ல கவனிங்கய்யா, உங்க கோயில்ல போய் பாருங்க, ஒரு நந்தி உட்கார்ந்துருக்கும். அது பலியிடுவதற்காக கொண்டு வந்தப்பட்டது அந்த காலத்துல. இவன் அங்க நிறுத்திட்டான். ஏன்னா அவனுக்கு அதுதான் வர்க்கம் பண்ணுகிறதற்கு, பெருக்குவதற்காக விதை உள்ள வித்துள்ள ஒரு மிருகம் சொல்லிட்டு காண்பிக்கிறதுக்காக அங்கே நிறுத்திட்டான். இவனுக்கு பெருக்கம் தான் பெருசு, இவனுக்கு பலி பெருசு இல்லவே இல்லை. தெரியுதா? தெரியுதா ஐயா? சத்துரு கண்களை மறைத்து விட்டான் ஐயா. ஆனால் தன்னுடைய மாமிசத்தின் திரை வழியாக, தன் மாமிசத்தை கிழித்ததின் வழியாக அந்த தேவாலயத்திலும் பெரியவர் வந்து இறங்கி தன்னையே நொறுக்க கொடுத்ததினால் நீயும் நானும் சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பழைய ஏற்பாட்டிலே வெறும் கீழ்ப்படிதல் மாத்திரம் போதும். புதிய ஏற்பாட்டிலோ சுத்த மனசாட்சி, நல்ல மனசாட்சி உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தால் மாத்திரமே தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். அதனால தான் இங்க சொல்லப்படுகிற வசனத்தை கொஞ்சம் பாருங்கள், வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் பவுல் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 4வது வசனம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவன். பக்கத்துல சொல்லுங்க, ஆராதனைக்கு முன்னால கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆராதனைக்கு முன்னால முதலாவது கீழ்ப்படிதல், 2வது சுத்த மனசாட்சி. நல்லா கவனிங்கய்யா.
அதனால தான் இயேசு சொன்னாரு, நீ காணிக்கை செலுத்து வரும்போது உன் மனசுல ஏதாவது ஒரு ஆளுக்கு உன்னை பற்றி தப்பான எண்ணம் இருக்குமானா நீ காணிக்கை அங்கேயே வச்சுட்டு நீ போய் அவனோட மனம் பொருந்தி விட்டு வாழ்ந்து செலுத்து. ஏன்னா நீ மனசாட்சியில நீ சரியா இல்லைன்னா உன் ஆராதனையில நான் உன் மூஞ்சில சாணி அடிப்பேன்டாங்கிறாரு. நல்லா கவனிங்க. எல்லாரும் இப்போ ஆராதனை 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 ஆராதனை, எதுக்கு ஆராதனைங்கிறதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன் பாடினா இன்னைக்கு நம்ம ஆளுங்க பாடுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அன்னைக்கு அவன் கலர் கலராக லைட்டு போட்டு மைக்கேல் ஜாக்சன் இப்படி இப்படின்னா நம்மளும் ஆளும் இப்படினோம். ஓ இப்போ இயேசுக்கு ஓ போடுங்க, அது என்னங்க எங்கேயா படித்தா? இயேசுக்கு எங்கேயாவது ஓ போட்டிருக்கானா? வேதத்தில் இயேசுக்கு ஓ போடுங்கன்னு எங்கேயாவது இருக்கா? பவுலும் சொல்லலை, பேதுரும் சொல்லலை, யாக்கோபும் சொல்லலை. அப்போ இப்போ வந்திருக்கிற வர்ஷிப் லீடர் இயேசுக்கு ஓ போடுங்க. சினிமாலர்னு வந்துட்டு உள்ள இவனும் சினிமாக்காரன் தான் பாதி. இந்த பக்கம் வேற கோட்டு, இந்த பக்கம் வேற கோட்டு. லிசன், ஆராதிக்கிறதற்கு முதலாவது கீழ்ப்படிதல். அங்கேதான் தேவன் உலாவி வர முடியும். கூடவே சுத்த மனசாட்சி. மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும், சுத்தமான இருதயத்திலும், நல் மனசாட்சியிலும், நல் மனசாட்சியிலும், மாயமற்ற விசுவாசத்திலும், மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. நல்லா கவனிங்க. சுத்த மனசாட்சி, சுத்த இருதயம் என்பதெல்லாம் ஆராதனையிலே மிகவும் மிரட்சிப்படுத்த வேண்டியது, முக்கியப்படுத்த வேண்டியவைகள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அதே அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 19வது வசனம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஓட்ட விழுந்துட்டு, விசுவாசத்துல ஓட்ட விழுந்துட்டு. இதுக்கு காரணம் என்ன? நல்ல மனசாட்சியை மறந்துட்டான். ஏன்னா கடைசி காலத்தில் என்ன நடக்கும் ஆண்டவர் சொல்றத முன்னதாக அறிந்த ஆண்டவர் மனசாட்சி சுத்திகரிக்கப்படுவதற்காக சில காரியங்களை செய்வதற்கு தன்னை அப்படியாக கிழிக்க வேண்டியிருந்தது. அதனை உணர்ந்து 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட, யாரு மனசாட்சியில் சூடுண்ட? எல்லாரும் சொல்லுங்க. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவங்க விசுவாசியா இருந்தவங்க தான். ஆனா மனசாட்சியில என்ன வந்துட்டு இப்போ சூடுண்ட பொய்யருடைய மாயத்துல மாட்டிக்கிட்டு மனசாட்சியில் அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு தான் பிரதர் இருக்கும். அது சத்தம் போடாது. பேசாம எங்க வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு, இப்ப இல்லை. அந்த நாய் யார் வந்தாலும் வந்து மெல்ல போய் மோப்பம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்துடும். ஆனால் ஒரே ஒரு ஆளை மட்டும் எங்க வீட்டுக்குள்ளே விடாது. அந்த பையன், அந்த தம்பி எங்களுக்கு ஊழியத்தில் இருந்து கொண்டு டிரைவிங்கும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் கேட்ல நின்று, அக்கா சாவி கொடுங்கள். நான் எத்தனையோ உள்ள வாடா அண்ணன் உங்க நாய். யாரையும் இது கடிச்சதும் இல்லை, யாரையும். நான் அதனால ஒரு நாள் நானே கூட்டு வந்தா கூட லப்பு அவர் மேல பாயுது. நான் மெல்ல கேட்டேன், என்னப்பா செஞ்சேன்னுட்டு. இல்லைன்னே ஒரு நாள் பிஸ்கட் கொடுக்குற மாதிரி கல்லை கொடுத்தேன். அதுல இருந்து அது இப்படிதான் இருக்கு. பிஸ்கட் மாதிரி சைஸ்ல இருந்து கல்லை கொடுத்து அதை ஏமாத்துறதுக்கு பார்த்தேன். அது வந்து அப்படி என்னை மோந்து பார்த்துச்சு, உடனே பாஞ்சுது. பாருங்க என்ன ஏமாத்துறேன்னுட்டு. பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கையப்படி சொல்லுங்க, நாயே ஏமாத்த முடியல. நீ உன் மனசாட்சி ஏமாத்திடலான்னு நினைக்கிறியா? என்ன செய்யற? அதனால என்ன செய்வா தெரியுமா? என் வீட்டுக்காரி என்ன செய்வா தெரியுமா? அவர் அங்கே கேட்டில் நின்று சாவி வேணும்னு கேட்டானா, அவள் கிச்சனில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தானா, தம்பி நாயை கட்டி போட்டு அடைச்சி போட்டேன்ப்பா, அதனால் நீ வந்து எடுத்துகிட்டு போன்னுட்டு என்ன செய்யறது தெரியுமா? உள்ளே போய் ஒரு கூண்டு வச்சுருந்தோம், அதில் வெளியே கூட பார்க்க முடியாதபடி அதுக்குள்ளே பூட்டி போட்டுவா. அதுக்கப்புறம் அவர் ஹயவர் பாரு. நிறைய பேர் அப்படி தான், அது சத்தம் போடும். உடனே அதை பிடிச்சி ஒரு அடைச்சி போட்டுட்டு, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்,
எப்போ அவன் மனசாட்சி கொஞ்சம் சொல்லுதாப்பா, சுத்த மனசாட்சியோடு கூட ஆராதிக்கிறது தானப்பா. இயேசு தன்னுடைய சரீரத்தை கிழிச்சாரு. இயேசு தன்னுடைய சரீரத்தை கிழிச்சதை நீ மறந்துட்டப்பா. உனக்கு சுத்த மனசாட்சி கொடுக்கறதுக்கு தான். அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் வாசிக்கலாம், 1 பேதுரு 3:21 வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. ஓஹோ, அல்லேலூயா. ஓகே, நான் தேவனுடைய ஆலயம் ஆகிறதுக்கு அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணணும்னா நான் நல் மனசாட்சியில வந்து தான் நிக்கணும். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களையே நீங்க ஏமாத்திக்கிடாதீங்க. நல் மனசாட்சியோடு கூட தான் ஆண்டவரை சேவிக்க முடியும். ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கே மகனே, இந்த இயேசுவண்டை எழுந்து வாராயோ. இந்த உலகம் தர கூட சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நீக்கிறாரே. இந்த இயேசுவை அழைக்கிறாரே, இந்த இயேசுவை அழைக்கிறாரே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. இயேசு தேவாலயத்தில் பெரியவர் தானா? ஏன்னா எனக்குள்ள சுத்த மனசாட்சியை உருவாக்குறதுக்கு அவர் பட்ட பாடு, அவருடைய ரத்தம் போதுமானது. ஹல்லேலூயா. வட இந்தியாவில் ராம்தேவ் பாபான்னா பயங்கர பேர். இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே 1,00,000 பேர் ஒரு நாளைக்கு உட்காந்து காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தியானம் பண்ணுறாங்கன்னுட்டு அங்கே போயிட்டு வந்த என்னுடைய நண்பர் சொன்னார். அவர் நீங்கள் டிவியில் பார்த்துக்கணும் இல்லையோ, வயிறை போட்டு கடல் அடல் மாதிரி பரட்டுவார். பட்ட 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 ஒரு மூக்கை மூடிக்கிட்டு அடுத்த மூக்குள்ளியா சுவாசம் எடு, இந்த மூக்கை மூதுன்னுட்டு என்னெல்லாமோ செய்வார். நம்ம ஆளுங்களும் அதை பார்த்து உட்காந்து ஐயோ பாபா நீர் தான் எங்களுக்கு ரட்சகர்னு சொல்லி பின்னால் போகிறாங்க. ஹலோ, பயமாக இருக்கா? நான் அங்கே இருந்து வர்றதுனால நான் தைரியமாகவே சொல்கிறேன், கொஞ்சம் பயப்படாமல் கேளுங்க. திடீர்னு அவருக்கு ஒரு நாள் வந்து பிளாக் மணி, கருப்பு பணத்தை ஒழிச்சாகணும், வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே கொண்டாகணும். 132 லட்சம் கோடி வெளியே கருப்பு பணமாக கிடக்குது, எல்லாம் பதுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோத்தையும் கொண்டு வந்தால் இந்தியாவில் இத்தனை பாலம் கட்டிடலாம், இத்தனை ஸ்கூல் கட்டிடலாம், இத்தனை ஆஸ்பத்திரி கட்டலாம்னு கணக்கு போட்டு டெல்லியில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நடுவில் சாமியார் உட்கார்ந்துட்டார். பார்த்தது டெல்லி போலீஸ். ராத்திரியோட ராத்திரியா அவரை பிடிக்க போனா இவர் துண்டை காணும் துணியை காணும் மேடையிலேருந்து குதிச்சது மாத்திரம் இல்லை, யாரோ ஒரு அம்மா போட்டிருந்த சூடிதாரை வாங்கி போட்டுட்டு ஓடி போயிட்டார். இது நான் சொல்லலை, நீங்கள் டிவியில் பார்த்தது, நீங்கள் பத்திரிக்கையில் படித்தது. என் இயேசு என்ன செஞ்சா தெரியுமா? எப்பா எப்பா நீங்க யாரை தேடுறீங்கப்பா? இயேசுவையா? நான் நம்ம இயேசு, நான் இயேசு, நான் இயேசு. அது மாத்திரம் இல்லை, பிடிக்க வந்தவங்க சீசரில் கட்டினாங்க. என்னையே தான் பிடிக்க வந்தேன், இவங்களே இதுக்கிட்ட கட்டுறாங்க. இவங்களை பிடிங்கடா, என்ன விட்டுருங்க, நான் சூடிதாரில் ஓடிடுவேன்னு ஓடிட்டார். இப்ப நீங்க சொல்லுங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டவர் வேண்டுமா, சூடிதார் சாமி வேண்டுமா? இதை மாற்றுறதுக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டவரை உயர்த்தி சொல்ல வேண்டியது நீ அல்லவா, நீ அல்லவா, நீ அல்லவா. என்னுடைய தன்னுடைய சரீரத்தை கிழித்து
உனக்கும் எனக்கும் ஜீவ மார்க்கத்தை உண்டாக்கினது தேவாலயம். தேவாலயம் அல்ல, தேவாலயத்திலும் பெரியவரின் இயேசு. தேவாலயத்திலும் பெரியவரின் இயேசு எனக்கு நல் மனசாட்சியை தருவதற்கு அடையாளமாகத்தான் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. இயேசு இடத்துல போனேன், எனக்கு வயிற்று வலி சோமாச்சு, அதனால ஞானஸ்தானம் எடுக்க வந்தேன்னா நீ திரும்ப போயிரு. ஆமென். உனக்கு அடுத்த நாள் இடுப்பு வலி வந்தா வேற எந்த சாமியாவது போயிருவ நீ. எஸ். அல்லேலூயா. இயேசு இடத்துல போனேன், எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு, அதனால நான் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னா போயிரு நீ வேண்டாம். ஆமென். நமக்கு வேண்டியதெல்லாம் நல் மனசாட்சியோடு கூட தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு. இப்போ சில சொல்லுவாங்க, இப்போ சில ஊழியக்காரங்களை பார்த்தா அவங்களுக்கு மனசாட்சி இருக்குதோ இல்லையோன்னு கேள்வி இருக்குது. அவங்க இருதயத்தை இயேசுவை கொடுத்துட்டாங்க, இருதயம் இல்லாமல் நடக்கிறாங்க. அவங்கள பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சுத்த மனசாட்சியும் கீழ்ப்படுதல் உள்ளவர்கள் தேவ சத்தத்தைக்கு உதவி கேட்கிறதற்கு அவர்கள் மத்தியில் தான் ஆண்டவர் உலாவி வருவேன்னு சொல்கிறாரு. பக்கத்தில் உங்க நல்ல கையை பிடிச்சோங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் தனி வாழ்க்கையில் நீங்கள் நல் மனசாட்சியாக நடப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் அசைவாடுவா, நீங்களே ஆலயமாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. அதனால தான் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளிய பிரஸ்தாவி உங்களில் வாசமாய் இருக்கிறாரே. பட் இட்ஸ் ஒன்லி ஒன் பார்ட். அது ஒரு பாகம் மாத்திரம்தான். நன்றாய் கவனிங்கள். எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள். 21வது 22வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஓஹோ, அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஆலயமாக வந்தவர் தன்னை உடைத்து, தன்னை வெறுத்து, தன்னை கிழித்து ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணியது மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை எழுப்புகிறார். ஆமோதிக்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஊர் அல்லேலூயா இல்ல, நான் பஞ்சாபி அல்லேலூயா பேச சொல்றேன். பஞ்சாபி அல்லேலூயா உங்களுக்கு தெரியுமா? பஞ்சாபி அல்லேலூயா, பஞ்சாப்ல அல்லேலூயா போட்டாங்கன்னா எப்படி போடாங்க தெரியுமா? அல்லேலூயா. பரசங்க 2 நிமிஷம் நிறுத்தணும். ஒரு பஞ்சாபி அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். வெரி குட், குட். அல்லேலூயா. பஞ்சாபியும் தாண்டி போயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுதா? நல்லா கவனிங்க. பரிசுத்த வாசஸ்தலத்தை எழுப்புகிறார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க வெஸ்லி. அவர் மேல் மாளிகை முழுவதும், அவர் மேல், கிறிஸ்து மேல் மனசாட்சியில நம்மை புரிதாக்குகிறவரும் பரிசுத்தப்படுத்துகிறவரும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையின் நாயகருமாய் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது. ஆகையினாலே அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதைத்தான் பவுல் பேதுரு எழுதும்போது ஜீவனுள்ள கல்லாய அவரிடத்தில் சேர்ந்த நீங்களும் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறேன். எதுக்கு தெரியுமா? இதுல அவர் உலாவி வருவதற்கு. அவருடைய மாளிகையில உதாவி இருக்குது. ராஜா மாளிகையில் ராப்பகலாய் காத்திருப்பேன்னு பாடுறது இன்னும் முடியாத மாளிகை தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் காத்திருப்பேன் அல்ல, அந்த மாளிகைக்காக காத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. அந்த மாளிகை கட்டப்பட்டு வருகிறது. கும்பகோணத்திலிருந்து கொஞ்சம் கல் உண்டு, அங்க இருந்து கொஞ்சம் கல் உண்டு, பீகார்ல இருந்து கொஞ்சம் கல் உண்டு, ராஜஸ்தான்ல இருந்து கொஞ்சம் கல் உண்டு. ஆனாலும் கட்டடம் முடியலையா? முடியாது. ஏன்னா நம்ம மட்டும் என்ன, நம்ம என்னன்னா 10 கல் சேர்ந்துட்டுனா பாஸ்டர் பிரதர் எங்க சபை மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போவாங்க, வேற ஒருத்தரும் போக மாட்டான். சோத்திரம். 10 பேராவது போறாங்க. 10 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுதான் என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்க தான் சீயோன் மனவாட்டி. அப்பா மனவாட்டியே,
அல்லேலூயா. நல்லா கவனிங்கய்யா. மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டு என் தேவன் உலாவி வருகிற ஸ்தலமாக அது மாற்றப்பட போகிறது. ஏன்னா நான் வர்றேன், கொஞ்சம் தேவாலயத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பெரிய வர வீட்டுக்கு வர்றேன். நல்லா கவனிங்க. இப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு திருப்புங்க. 11வது அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடி அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். நல்ல கவனிங்க. இது பூமியில் இருக்கிற தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஆண்டவர் தேவதூதன் ஒருவன் மூலமாக யோவானை பார்த்து சொல்கிறார், நீ அளந்து பார். 2 கூட்டம். ஒன்னு பிரகாரத்தில் நிக்கிற கூட்டம், ஒன்னு பலிபீடத்தை சுத்தி தேவனை ஆராதிக்கிற கூட்டம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். இது ஒரு கூட்டம். அதாவது பலிபீடத்தை சுற்றி தொழுது கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள் அடங்கி இருக்கிற ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால், இங்கே புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைக்கு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணாதவர்கள். நல்ல கவனிங்க. தேவனோடு உடன்படிக்கை பண்ணி சுத்த மனசாட்சி என்கிற உடன்படிக்கையின் அஸ்திபாரத்தில் நின்று பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு கொண்டு அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம், அவர்களும் ஆலயத்தை சுற்றித்தான் காணப்படுவார்கள். ஆனால் அவர்களை ஆண்டவர் அளக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவர்கள் மிதிக்கப்பட வேண்டியவர்கள். இது பூலோகத்தில் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த அளவு சரியா இருந்தா தான் மேல இருக்கிற அந்த ஆண்டவர் பரலோகத்தில் உலாவி வருகிற அந்த ஆலயத்தில் பங்கு வர முடியுங்கிறத உணர்த்து வைப்பதற்காக இப்ப இன்னொரு காரியத்தை ஆண்டவர் யோவானுக்கு காண்பிக்கிறார். அதை கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். வாசியுங்கள். 11வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. யாரு? தேவனுடைய ஆலயம். எங்க இது? எங்க? அப்ப கீழே இருக்கிற அளவுக்கு நீ உட்பட்டாதான் மேலே இருக்கிற ஆலயத்துக்கு போவ. பக்கத்துல உங்களை சொல்லுங்க. கீழே இருக்கிற தேவ அளவுக்கு, தேவன் வைத்திருக்கிற அளவுக்கு நீ உட்பட்டாதான் மேலே இருக்கிற பரலோக ஆலயத்துல உனக்கு பங்கு உண்டு. சில சொல்லுவாங்க, இந்த ஆள் அவங்க இவ்வளவு குறையா இருக்காங்க, இவ்வளவு குறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடாரா. என்னையா செய்யறது? என் கையில் அளவுகோலை கொடுத்து கொஞ்சம் அளந்து பாருன்னு சில நேரம் சொல்லிடுறாரு. இந்த ஊழியத்தை கொஞ்சம் அளந்து பார், இந்த ஊழியக்காரனை கொஞ்சம் அளந்து பார், இந்த விசுவாசியை கொஞ்சம் அளந்து பார், இந்த சபையை கொஞ்சம் அளந்து பார். நான் சொன்ன அளவுக்கு இல்லைப்பாங்கிறத காண்பித்து கொடுக்கறதுக்காக அளந்து பார் அளவை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், செருபாபேலின் கையில இருக்க தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஏன்னா தூக்கு நூல் எதுக்குயா? நேர கீழே இருக்கிற அஸ்திவாரத்துக்கு நேர அந்த கல் வச்சிருக்கா, அது இஷ்டத்துக்கு போல கோணிக்கிட்டு இருக்குதான்னு பார்க்கறது தான். எதுக்கு தெரியுமா கொத்தனார் வச்சிருக்கிறாரு? கொத்தனார் கையில் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறாரு? ஒரு கல் மேலே இன்னொரு கல் நேராக தான் போகணும். இல்லைன்னா அது இப்படி தான் பீஸா கோபுரம் மாதிரி நிற்கும். அது லேசாக ஆடினாலும் டபக்கன்னு விழுந்துடும். அதனால அளந்து பாருன்னு சொல்றதுனால தான் அளக்கிறதுக்கான காரியம் இதாயான்னு சொல்லி காட்டுறது தான்யா நான் சில நேரங்களில் சொல்ல வேண்டியிருக்கேன். நீ தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது. நல்ல கவனிங்க. இப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தையும் தேவாலயம் எடுக்கப்பட்ட காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக காட்டி விட்டுட்டு தேவாலயத்திலும் பெரியவர் என்கிற காரியத்துக்கு வருகிறேன். கொஞ்சம் கருகலான காரியம். 11வது அதிகாரம் கடைசி வசனம்.
அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்கள், சத்தங்கள், இடிமுழக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், பெரும் கல் மழையும் உண்டாயின. நல்லா கவனிங்க. அந்த ஆலயம் முடிவு பெற்று அது திறக்கப்படும் போது நடக்கிற காரியங்களை ஆண்டவர் எழுதுகிறார். வாசிக்கலாம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான. நல்ல கவனிங்க. எங்க பார்த்தாலும் கோபாக்கனே வரும். அடுத்தால 16வது அதிகாரம். நேரம் இல்ல. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம். 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அதே 16வது அதிகாரத்தில் இன்னும் வாசிக்கலாம். 17வது வசனம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. அடுத்த வசனம். சத்தம் இடிமுழக்கம் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. நான் 5 இடங்களிலே பரலோகத்தின் தேவாலய காட்சியை மீண்டும் யோவான் மூலமாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஐயா, பூலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தின் நிறைவு வரும்போது அந்த ஆலயம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போன பின்பு அந்த ஆலயத்திலிருந்து இந்த பூமியின் மேல் கோபாக்கனை மாத்திரமே வரும். லிசன். பூமியில் இருக்கிற தேவன் கட்டுகிற ஆலயம், பரிசுத்த வாசஸ்தலம், அழகாக மாளிகையாய் கட்டப்படுகிற அந்த வாசஸ்தலம் முடிவடைந்து இது பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே இது திறக்கப்படும் போது இடிமுழக்கம், மின்னல், சத்தங்கள், வாதைகள் அனைத்தையுமே அது கக்க ஆரம்பித்து ஒரு இடமாக மாறிவிடும். தேவஜனமே, இன்றைக்கு இந்த ஆலயம் முற்று பெற முடியாமல் நிற்பதற்கு காரணம் இன்னும் காணப்படாத அநேக கற்கள் தூரே விழுந்து கிடக்கின்றன. அவளை எடுத்துக்கொண்டு வர வேண்டுமே. செருபாபேலே, நீ கற்களை எடுத்துக்கொண்டு வந்து நீ அதை இந்த ஆலயத்தில் இணைத்து இதை சேர்த்து விட்டால் ஒழிய இந்த மாளிகையின் காரியம் முடிந்து விடாதே. இந்த கோபாக்கனை இந்த பூமியின் மேலே ஊற்றப்படுவதற்கு இந்த தேவாலயத்தை ஆண்டவர் கட்டி முடித்தாக வேண்டுமே. ஆகையினால் தான் மிஷனரிகளை அனுப்புங்கள், மிஷனரிகளுக்காக உதவுங்கள், மிஷனரிகளுக்காக ஜெபியுங்கள், போகாத இடங்களுக்கு சென்று காணாத ஆடுகளை தேடுவதற்கு பணிக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று அலற வேண்டியிருக்கிறது. ஐயா, கவனியுங்கள். ஏனென்றால் அந்த கோபாக்கனின் முடிவின் நாளிலே ஒன்று மாத்திரம் நடக்கும். அதை காட்டி கொடுத்து விட்டு நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. The purpose of the temple is over. Yes, amen. The purpose of temple, தேவாலயத்தின் வேலை முடிந்து விட்டது. ஆகையினால் நான் அங்கே தேவாலயத்தை காணவில்லை. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அவரே தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரி மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரி மத்தியில் தேவாதி தேவனை
வாசம் செய்கிறாரே. நல்ல கவனிங்க, அன்னைக்கு ஆலயம்லாம் தேவையில்லை. அப்போ ஆலயத்தை ரெண்டு காரியத்திற்காக ஆண்டவர் உண்டாக்குகிறார். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், God prepares his temple for two reasons. One so that he can move inside. அவர்களோடு கூட உலாவி வாசம் பண்ணுவது. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது, அதை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்கிறான், விக்கிரகங்களுக்கும் ஜீவன் உள்ளவர்களுக்கும் ஐக்கியமேது, பேலியாளுக்கு இடமேது. அவர் உங்களுக்குள்ளே உலாவி வாசம் பண்ணி, நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறாரே. அதனால் இன்றைக்கு பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வருகிற நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயம் கட்டுறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்னோடு ஒன்று ஒரு கல் இணைஞ்சிருக்கணும். நீ எந்த சபையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ நல் மனசாட்சிக்கு உன்னை ஒப்பு கொடுத்து நீ கீழ்ப்படிதலுக்கு கற்றுக்கொண்டிருந்தா, நீ யாரோடு இணைந்து ஒரே மாளிகையாகத்தான் கட்டப்பட்டு வருகிறோம் என்கிற உணர்வு உனக்கு இருக்கும். அந்த சபை இந்த சபைங்கிற சண்டை இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, இது முடியணுமே, நம்ம எல்லாரும் சேர்ந்தாதானையா இது முடியும். சிதறப்பட்ட கல் அங்கே கிடக்கையா, இங்கே கிடக்கையா, அதனால இன்னும் பக்கம் முடியலையா, அதனால கூரை பகுதி முடியலையா, அதனால இந்த பகுதி முடியலை என்று என் ஆண்டவருடைய ஏக்கம் மாறுவதற்கு இந்த தேவாலயம் முடிய வேண்டும். ஏனென்றால் தேவாலயத்திலும் பெரியவர் தன்னையே கிழித்து கொண்ட, தன்னையே நொறுக்கி கொண்ட இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களைத்தான் நம்பியிருக்கிறார். உங்களைத்தான் நம்பியிருக்கிறார். அதை எழுதும் போதுதான் பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 2:9. ஆகையினால அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டே. அதுக்கு முன்னால் தான் இருக்குது, ஜீவன கல்களை போல இருக்க நாம கட்டப்பட்டு வர்றோம். முடிகிறதுக்கு நம்ம தான்ப்பா. ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரை அறிவிக்கணும். சொல்லாத இடத்துக்கு எப்படியாவது ஆள் அனுப்பி ஆகணும். அந்த கல்லை கொண்டு வந்து சேர்த்தாகணும். மந்தையில் சேராத ஆடுகள் கோடி கோடி உண்டமா. இந்த ஆலயத்தில் நீ பங்குன்னா, இந்த ஆலயத்துக்கு பங்குன்னா, அந்த பெரிய ஆலயம் எப்போ முடியும்னு ஏங்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இந்த ஆலயத்திலிருந்து தான் தேவ கோபாக்கனை புறப்பட போகிறது. அதை விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் அந்த வசனங்களை மாத்திரம் காட்டி கொடுத்துருக்கேன். பட் வீட்டில் போய் படித்து பாருங்கள். The God's wrath will be from the temple. Because அவரையே தந்துட்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு, அவரையே தந்தவர், அவரையே கிழிச்சவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனத்திற்கு ஒரு கோபாக்கனை அனுப்புறதுக்கு முன்னதாக, என் அருமை தேவ ஜனமே, கரங்களை கூப்பி கேட்பேன், ஐயா கேட்பேன். எப்படி ஆயிலும் என் அறியாமையில் இருக்கிற ஜனத்துக்கு ஆண்டவரின் அன்பை காண்பித்து நல் மனசாட்சியை உன்னிலே உருவாக்குவதற்கு என் இயேசு பலியானார் என்கிற காரியத்தை உயர்த்தி கூறி நான் வாழ்ந்து காண்பித்து நல் மனசாட்சியோடு கூட நடந்து இந்த கும்பகோணத்தில், இந்த தமிழ்நாட்டில், இந்த தேசத்தில் என் ஆண்டவரை காண்பித்து, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் எங்களுக்கு இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சித்தம் செய்வதற்கு எங்களுடைய அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். என்னால் அவர் கட்டளையிட்டு போயிருக்கிறார். சமீபத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி என்னை வந்து பார்த்து ஒரு கேள்வியத்தை கேட்டார். ஐயா, James is doing a marvelous work in education. James is doing lot of work among the blind people. கண்களை திறக்கிறீங்க, ஃப்ரீயாக காட்ரேட் பண்ணுறீங்க, நல்லா படித்து கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஐடிஐயில் படித்தவங்க 92 பேருக்கு ஒரே நாளில் வேலை கிடச்சிட்டு, இப்படிலாம் நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீங்க. ஆனால் ஒன்று செய்கிறதா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். என்ன செய்யுங்கன்னு கேட்டேன். என்னையா நாங்கள் சொல்கிறது? இயேசுவை சொல்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் பரலோகத்துக்குன்னு சொல்கிறீங்களே ஐயா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் செய்யுங்க. ஆஸ்பத்திரி நடத்துகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அநாதை பிள்ளைங்களை பார்க்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. போலியோ பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி தான் அரசாங்கத்துக்கு கண்ணை திறந்து, நீங்கள் கண்ணு திறக்காத நாட்களையே போலியோ பிள்ளைங்களை எடுத்து அவங்கள ஆப்ரேட் பண்ணி நடக்க வச்சுருக்கீங்க, எவ்வளோ நல்லா இருக்குது. விபச்சார பிள்ளைகளை எடுத்து நீங்கள் வளர்த்து அவங்கள ஆளாக்கி இன்றைக்கி சொசைட்டியில் நிற்கிறவங்களா மாற்றிட்டீங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி நீங்கள் அங்கே அந்த பிள்ளைங்களே ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைங்களை அபிஷேகம் பெற்று 26 பிள்ளைங்களை 13 பிள்ளைங்களுக்கு எய்ட்ஸே போயிட்டு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குயா. ஏசு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன், ஐயா
இந்த உலகத்தில் இருக்கிற நன்மையை மட்டும் நாங்கள் கொடுத்துட்டு போனோன்னா எங்களை மாதிரி ஒரு கோழையும் எங்களை மாதிரி ஒரு துரோகி இருக்க மாட்டோம் ஐயா. உங்களுக்குள்ள ஒரு நல் மனசாட்சியை உருவாக்கி எங்கள் ஆண்டவர் கட்டுற ஆலயத்தில் உங்களை கல்லாக்கணும். உங்களையும் ஒரு கல்லாக்கி இணைக்கிறதுக்கு தான் யா. கல்லை கும்பிடாத, நீயே ஜீவனுள்ள கல்லா மாறிடு. நீயே ஜீவனுடைய கல்லா மாறி, நீ கல்லுக்கு முன்னால் நிற்காதப்பா, நீ ஜீவனுள்ள கல்லா. அவர் உடனே யோசித்தாரு, அப்போ என்னையே சாமிங்கிறீங்களா? நீ சாமி இல்லை, நீ சாமி இல்லை. நீ சாமியை காட்டிலும் சாமி உலாவி வருகிற இடமாக மாறுவதற்கு என் வேதம் காட்டுறதை நான் காட்டுறேன். அவர் சொன்னார், உங்களை எதிர்த்து எவனா சொன்னான்னு எனக்கு ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சுருக்காரு. என்கிட்ட ஃபோன் நம்பரில் கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஏதாவது எவனாவது என்னதான் சொன்னான்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன தெரியுமா, இதை சொல்லலையா நம்ம சொன்னதெல்லாம் ஏசு விடத்தில் வா வயிற்று வலி போகும், அது சாய்பாபாட்ட போனாலும் போச்சுன்னு சொல்கிறான் ஒருத்தன். அது இல்லையா, என் இயேசு ஒருவரே நல்மன சாட்சியின் நாயகன். அதை உனக்குள்ளே கொண்டு வந்து உன் சுத்த மனசாட்சியை உன்னில் உருவாக்கி அவருக்கு ஏற்ற பலியாக, அவருக்கு ஏற்ற பாத்திரமாக மாற்றுவதற்கு என் இயேசுவுக்கு மாத்திரம்தான் பலன் உண்டு. ஒரு தங்கச்சி திருச்சியில் சந்தித்தேன். அவள் வந்து என்னை பார்த்து ஓன்னு அழுதா. என்னம்மான்னு கேட்டேன். அண்ணே, நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன். எங்கள் மாமியாருடைய கொடுமை தாங்காமல் உனக்கு இவ்வளோ சீக்கிரம் பிள்ளை வேண்டான்னு சொல்லி 4 மாத குழந்தைய எங்கள் மாமியாருடைய வற்புறுத்தலின் பேரில் அவர்களும் நானும் மாத்திரம் ஒரு டாக்டர்கிட்ட போய் கற்பத்தை கலைச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்கார்ட்டின்னு சொல்லலை, எங்கள் வீட்டுக்காரருக்கும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாள் ராத்திரி நான் தூங்கும்போது, ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்குறதுக்கு கண்ணை மூடுனா அண்ணே அங்கிள், நான் கண்ணை மூடுனா ஒரு சின்ன பையன் வந்து நின்று சொல்லிட்டு, ஏம்மா என்னைய கொன்னுட்டீங்களாமான்னு வந்து சொல்றது சத்தம் கேட்குது. நான் தூங்க முடியலண்ணே, எங்கள் வீட்டுக்காருக்கு விளங்கலாம், சொல்லவும் முடியல. அந்த மனசாட்சியை பாதிக்குதுண்ணே, அந்த மனசாட்சியை பாதிக்கிறேன். எனக்கு விடுதலை வாங்கிறதுக்கு நான் அவளை உட்கார வச்சு இயேசுவின் வார்த்தைகளை அவளுக்கு காண்பித்து, சிலுவையில் அறையப்பட்ட அவர் நாம் பாவம் செய்கிறவளாக இருந்தால் நம்முடைய பாவத்தை நீக்கி எல்லா கிரமத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் அவளுக்கு விளங்க காட்டின போது அவர்களுக்கு ஒரு தெளிவு வந்தது. மாத்திரமல்ல, அடுத்த வாரமே எனக்கு ஒரு செய்தி அனுப்பினாள். அங்கிள் தேங்க்யூ, நான் இப்போ நல்லா தூங்குறது மாத்திரமல்ல, என் மனசாட்சியை சுத்த மர கழுவின என் ஆண்டவருடைய ரத்தத்துக்கு நன்றி 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 நன்றி. Nobody else can do that, only Jesus can do it because he did it. அவரே அதை செய்து முடித்தார். அவர் தான் சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இருக்கிறார். நீங்க இந்த கும்பகோணத்தில் இருக்கிறவங்க, இங்க இருக்கிற ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்தை காட்டிலும் பெரியவர் உங்க இருக்கிறார்னு சொல்லி வாழ்ந்து காண்பிக்கிறதுக்கு தேவன் உங்களை சவால் விட்டு அழைக்கிறார். இந்த தேசத்துல மூல முடுக்கெல்லாம் தெய்வங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஏராளமான உலகத்தில் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் மேலானவர் என்று தம்பி பாடினாரே, எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் சிறந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் சிறந்தவர். அவரை உயர்த்தி காண்பித்து இந்த வாசஸ்தலம் கட்டி முடிகிறதுக்கு நான் என்னால் ஆனது செய்வேன்னு சொல்றவங்க மாத்திரம் யாரும் கண்ண மூட வேண்டாம். தைரியம் வந்திருக்கணும் உங்களுக்கு. இதை இயேசு மாத்திரம் தான் செய்து முடிஞ்சது. வேற யாரும் தன்னுடைய சரீரத்தை கிழித்து செய்ய முடியல. அந்த இயேசு உயர்த்தி காண்பித்து, தேவாலயத்திலும் பெரியவர் என் தேசத்தில் உலாவி வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், அதற்கு என்னால் இயன்றதை செய்வேன் என்று சொல்கிறோம். மாத்திரம் தைரியமா எழுந்து நின்று தம்பி வெசலியோடு கூட எல்லாவற்றிலும் மேலானவர் என்கிற அந்த ஆராதனை பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் சிறந்தவர், தேவாலயத்திலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். அந்த தேவாலயத்தை கொண்டு இந்த பூமிக்கு கோபாக்கனையை ஊத்த வரப்போகிற அந்த ஆண்டவர் தேவாலயத்திலும் பெரியவர். அவரே ஆலயம் அல்லவா? அவரை 2 கரங்களை உயர்த்தி எழுந்து நிற்கிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி நறுமை தம்பியோடு கூட சேர்ந்து பாடலாமா? எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே.
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. இன்னொரு தடவை பாடுபடுவதாக ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்ன ஆனாலும் சரி, என் நல் மனசாட்சியை காத்துக்கொள்வேன், உமக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன். இந்த வாசஸ்தலம் கட்டி முடிவதற்கு என்னால் ஆனதை செய்வேன். ஆண்டவரே, இந்த வாசஸ்தலம் கட்டி முடிவதற்கு தூரமாய் கிடக்கிற கற்களை கொண்டு வந்து ஆண்டவரே இதை கட்டி முடிப்பதற்கு தேவாலயத்திலும் பெரியவரே நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி பரலோகத்திலே தேவாலயம் திறன்பட்டபோது அங்கேயும் உடன்படிக்கை உண்டு. தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுவதற்கு தேவன் உன்னை அழைக்கிறார். தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு அழைக்கிறார். எல்லாரும் இதயத்தை திறந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை காத்துக்கொண்டு சொல்லுங்க. நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை காத்துக்கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வாசஸ்தலம் அழகாக எழும்புவதற்கு உம்முடைய வாசஸ்தலம் அழகாக எழும்புவதற்கு நீர் உலாவி வருவதற்கு என்னால் ஆன அனைத்தையும் இந்த தேசத்திலே செய்து தேவாலயத்திலும் பெரியவர் என் இயேசுவே என்று காண்பிக்க போகிறேன். அதற்கு எதையும் இழக்கவும் ஆயத்தம். தூங்கிடாதே வாலிபா, மனம் துவண்டிடாதே வாலிபா, சோர்ந்திடாதே வாலிபா, பின்வாங்கிடாதே வாலிபா. வேசித்தனங்கள் தலை விரித்தாடும் கொடிய காலம் இது. இச்சை நிறைந்த வாழ்க்கையை வாழும் இருளின் காலம் இது. இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து உந்தன் ஓட்டத்தில் இடறிடாதே. இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து உந்தன் ஓட்டத்தில்